in division. So error in division லையும் a b க்கு சேம் அதே மாதிரியே எடுத்திருக்கோம். Measured value plus or minus absolute value error. Therefore z equal to என்னது a by b. So z வந்து என்னது நம்ம கொடுத்திருக்க நேம் தான். So z ஓட absolute error எப்ப எழுதுவோம்? z plus or minus del z is equal to a plus or minus del a by b plus or minus delta b. Okay, therefore z plus or minus delta z is equal to, so இந்த termல இருந்து a மட்டும் வெளியே எடுக்கிறோம். ஓகேவா, மேல இருக்க termல இருந்து a வெளியே எடுக்கிறோம். a வெளியே எடுக்கும் போது என்ன கிடைக்கும்? இங்க a இருக்க இடத்துல என்ன வரும்? 1 plus or minus delta a. இங்க தான் a term இல்லையே, del a தானே இருக்கு. So by a. இங்க a இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம டிவைட் பண்றோம் டினாமினேட்டர்ல. divided by, so இங்க என்ன இருக்கு? b. இங்க வந்து b term வெளியே எடுக்கிறோம். ஓகே, b into, so b வெளியே எடுத்தா இங்க என்ன ஆகும்? 1 into b, b plus or minus del b என்ன பண்றோம்? by b. ஓகே, next z plus or minus del z is equal to, so இங்க என்ன பண்றோம்? a into 1 plus or minus delta a by a. so இங்க வந்து இந்த denominator term numeratorலயே கொண்டு போய்க்கலாமா? so எப்படி கொண்டு போவீங்க? bracketல, so இந்த a by b காமனாவே இங்க போட்டுக்கலாம். a by b into இது into 1 plus or minus delta b by b, del b by b. okay, so இந்த denominator term numeratorல கொண்டு போயிட்டோம். so power என்ன ஆகும்? minus 1. okay, power next minus 1. therefore z plus or minus del z is equal to a by b into, so இந்த term அப்படியே எழுதிக்கலாம். 1 plus or minus delta a by a into, so binomial theorem நீங்க படிச்சிருப்பீங்க. so binomial expression, binomial expression படி என்ன தெரியும் நமக்கு? இப்போ 1 plus x power n, ஓகேவா, 1 plus x the whole power n அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கலாம்? 1 plus இந்த இங்க இருக்க பவர் டேர்ம் இங்க வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. சோ அந்த படி இங்க என்னாகும்? n into x இப்படி இருக்குமா? இந்த மாதிரி கொண்டலாம். சோ லைக்வைஸ் இந்த n டேர்ம் நீங்க -1 அசியூம் பண்ணிட்டு இந்த -1 என்ன பண்ண போறீங்க? இங்க உள்ளாடி மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஓகேவா, சோ இது திரும்ப உள்ளாடி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 1, so -1 மைனஸ் கீழே வந்து பிளஸ் போட்டுக்கலாம். ஓகே, del b by b. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியோம்னா டிவைடட் பை z பண்றோம். சோ டிவைடட் பை z பண்ணும்போது என்ன வரும்? z by z plus or minus del z by z equal to, so a by b என்னதுதான் எடுத்திருக்கோம்? z equal to z into, இங்கே by z பண்றோம். 1 plus or minus delta a by a into 1 minus plus delta b by b. okay, so cancel ஆகும். இதுவும் cancel பண்ணிக்கிறோம். 1 plus or minus delta z by z is equal to, so என்ன பண்றோம்? இது ரெண்டுமே ப்ராடக்ட் டேர்ம்ல என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்றோம். இது into இது, இது into இது. so 1 into 1 1, so என்னது plus or minus delta plus or minus delta a by a into, ஓகேவா, இது முடிச்சிட்டு இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 1 into இது மைனஸ் பிளஸ் டெல்டா b by b. நெக்ஸ்ட்
plus or minus delta இது into இது இல்ல delta A by A into delta B by B. So இதுலயுமே இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து ரொம்ப ஸ்மால் டேர்ம்னு என்ன பண்ணிக்கிறோம் நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. So comparing to others term this term is very very small, so we have to neglect it. Okay, therefore இங்க இதை கேன்சல் பண்ணிக்கலாமா. Therefore del z by z is equal to delta A by A. So plus ஏன் பிளஸ் எரர் வந்து ஆட் பண்ண மட்டும்தான் செய்யணும், மைனஸ் பண்ண கூடாது. So plus delta B by B. So very very simple. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. Thank you.